எல்லாருக்கும் வணக்கம். போன வீடியோவில் நம்ம பேக் அப்படின்ற மெத்தடை யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஒரு விட்ஜெட்டை நம்மளுடைய ரூட்டில் ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் இல்லையா. இந்த பேக் என்ன பண்ணோம் அப்படின்னா, இருக்கிறதுலே எவ்வளோ கம்மியான ஸ்பேஸ் எடுத்துக்க முடியுமோ அவ்வளோ ஸ்பேஸ் எடுத்துகிட்டு நம்மளுக்கு அந்த விட்ஜெட்டை ஆட் பண்ணும். பட் நம்மளுக்கு ஏதாவது கரெக்டான ஒரு பொசிஷனில் தான் வேணும் நம்மளுக்கு ஒரு விட்ஜெட் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா அதை நம்மளால் பேக் யூஸ் பண்ண முடியாது. பட் நம்ம ஒரு சாஃப்ட்வேர்லாம் செய்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு கரெக்டாக எந்த இடத்துல வேணும், ஒரு பட்டன் வேணும்னா எந்த இடத்துல அது கரெக்டாக வரணும்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துல ஆட் பண்ணணும் அப்படின்லாம் நம்ம நினைப்போம் இல்லையா. அந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு கிரிட் சிஸ்டம் அப்படின்ற ஒரு கான்செப்டை விட்ஜெட்டை பொசிஷன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு TKinterல கொடுத்துருக்காங்க. ஸோ அதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போது நம்ம கிரிட் சிஸ்டம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேக் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலான்னா டாட் போட்டு கிரிட் அப்படின்னு நீங்கள் கொடுக்கலாம். இப்போ இந்த கிரிட்ன்ற இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிவிட்டு இதுக்குள்ளார நீங்கள் என்ன கொடுக்கலாம் அப்படின்னா ரோஸ் அண்ட் காலம்ஸை நீங்கள் கொடுக்கலாம். அதாவது இப்போ நம்ம ஒரு கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கோங்க. அந்த கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸை ரோஸ் அண்ட் காலம்ஸாக நீங்கள் டிவைட் பண்ணிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு இந்த VS Code விண்டோ இருக்கு இல்லையா, இதுதான் நம்மளுடைய கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த இடத்துல இதை நீங்கள் 3 ரோ அண்ட் 3 காலமாக நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு என்ன வரும், இந்த இடத்துல நம்மளுக்கு மொதல் ரோவில் மொதல் காலம் வரும், மொதல் ரோவில் 2வது காலம் வரும், மொதல் ரோவில் 3வது காலம் வரும். அந்த மாதிரி 3 ரோ இருக்குது நம்மளுக்கு. அந்த மாதிரி நம்ம ஒரு கிரிட் சிஸ்டமை ஃபார்ம் பண்ணிக்கலாம் நம்ம கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸில். அதுக்கப்புறம் நம்ம விட்ஜெட்ஸை க்ரியேட் பண்ணும்போது ஒவ்வொரு விட்ஜெட்டும் எந்த ரோவில் எந்த காலமில் வரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா கரெக்டாக நம்மளுக்கு TKinter அந்த இடத்துல அந்த விட்ஜெட்டை ஆட் பண்ணி கொடுக்கும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த ஹலோ வேர்ல்டு அப்படின்னு இருக்கு இல்லையா, இதை நம்ம ஃபஸ்ட்டு ரோ அண்ட் ஃபஸ்ட்டு காலமில் ஆட் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோன்னா நம்ம இந்த இடத்துல என்ன கொடுக்கலாம்னா ரோ ஈக்குவல் டு 0 அப்படின்னு கொடுத்துட்டு 2வது ஆர்குமெண்ட்டாக காலம் ஈக்குவல் டு 0 அப்படின்னு நம்ம கொடுக்கலாம். இப்படி நம்ம கொடுத்தோன்னா என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த TKinter என்ன பண்ணோன்னா 0 ரோவில் 0 காலமில் நம்மளுக்கு இந்த விட்ஜெட்டை ஆட் பண்ணி காமிக்கும். இப்போ நான் அந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு எந்த சேஞ்சும் இல்லை பார்த்தீங்களா, ஹலோ வேர்ல்டு மட்டும்தான் வந்திருக்கு. ஏன்னா நம்ம அதே ஹலோ வேர்ல்டு தான் இருக்குது. ஒரே ஒரு சேஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ நான் இந்த விண்டோவை பெருசாக்கும் போது லாஸ்ட் டைம் என்ன ஆச்சு அப்படின்னா இந்த டெக்ஸ்ட் சென்டர் ஆகிருந்துச்சு. ஸோ பேக் என்ன பண்ணணும்னா நம்மளுக்கு டெக்ஸ்ட்டை சென்டர் பண்ணி காமிக்கும். ஆனால் இந்த எக்ஸாம்பிளில் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா கிரிட் அப்படின்ற அந்த சிஸ்டமை யூஸ் பண்ணி ரோ ஈக்குவல் டு 0 காலம் ஈக்குவல் டு 0 இந்த இடத்துல எனக்கு டெக்ஸ்ட் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் தெரியப்படுத்தியிருக்கீங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுதுன்னா இதுதான் நம்மளுடைய ரோ 0 அண்ட் காலம் 0. இதுக்கப்புறம் தான் நமக்கு மற்ற ரோ மற்ற காலம்லாம் இருக்கும். இந்த மாதிரி நம்ம இமேஜின் பண்ணிக்கணும். ஸோ ரோ 0 அண்ட் காலம் 0ல நம்ம ஃபஸ்ட்டு இந்த டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் நம்ம விண்டோவை எப்படி நம்ம ரீசைஸ் பண்ணாலும் அந்த இடத்துலேருந்து நம்மளுக்கு டெக்ஸ்ட்டு மாற மாட்டேங்குது. ஸோ இப்போ நம்ம இந்த கிரிட் சிஸ்டமை பற்றி இன்னும் நிறையா தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் இன்னொரு லேபிள் ஆட் பண்ணுறேன். ஸோ என்ன பண்ணுறேன்னா லேபிள் 1 அப்படின்னு நான் க்ரியேட் பண்ணிவிட்டு லேபிள் அப்படின்னு போட்டு இந்த 2வது லேபிளையும் நம்ம ரூட் அப்படின்ற அதே விண்டோவில் தான் க்ரியேட் பண்ண போகிறோம். இதோட டெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஜஸ்ட்டு லேபிள் 2 அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா புதுசாக இன்னொரு லேபிள் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த 2வது லேபிளையும் நம்ம இந்த ரூட்டில் ஆட் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அதை நம்ம கிரிட் சிஸ்டம் மூலியமாக பண்ணலாம். ஸோ நம்ம எப்படி பண்ணலாம், லேபிள் 1 டாட் கிரிட் அப்படின்னு கொடுத்துட்டு ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா அதே ரோலையே 2வது காலமில் நம்ம ஆட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம். லாஸ்ட் லேபிள் நம்ம 0th காலமில் ஆட் பண்ணோம் இல்லையா, அதனால் இந்த லேபிளை நம்ம ஃபஸ்ட் காலமில் ஆட் பண்ணுறோம். ஸோ இப்போ நான் அதை சேவ் பண்ணிட்டு மறுபடியும் ரன் பண்ணேன் அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரே ரோலையே 2 வந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு காலமில் ஹலோ வேர்ல்டும் செகண்ட் காலமில் லேபிள் 2வும் வந்திருக்கு. ஸோ நான் அதை பெருசாக்குனேன்னா எதுவும் மாற்றங்கள் இல்லை, அதே மாதிரியே தான் இருக்குது நம்மளுக்கு. இப்போ நான் அடுத்து என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன்னா இப்போ அதே ரோலையே இல்லாமல் நம்ம அடுத்த ரோவில் வரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த 2வது லேபிள். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ரோ ஈக்குவல் டு 1 அப்படின்னு கொடுத்துட்டு காலம் ஈக்குவல் டு 0 அப்படின்னு நான் கொடுத்து இதை சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணேன் அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லேபிள் 2 2வது ரோவில் வந்திருக்கு. ஏன்னா நம்ம ரோ ஈக்குவல் டு 1 அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ இப்படி தான் நம்மளுக்கு கிரிட் சிஸ்டம் ஒர்க் ஆகும். நம்மளுடைய விண்டோவை நிறைய கிரிட்ஸ் அதாவது ரோஸ் அண்ட் காலம்ஸாக நம்ம கன்சிடர் பண்ணிவிட்டு எந்த ரோ எந்த காலமில் நம்மளுக்கு ஒரு விட்ஜெட் வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களோ அந்த விட்ஜெட்டை நீங்கள் கரெக்டாக அந்த ரோஸ் அண்ட் காலமில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு TKinter அந்த இடத்துல நம்மளுக்கு அந்த டிஸ்பிளே பண்ணும். இப்போ உதாரணத்துக்கு நான் காலமை 1 ஆக்குறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் 1 அப்படின்னு போட்டு சேவ் பண்ணிவிட்டு இந்த ப்ரோக்ராமை நான் மறுபடியும் ரன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு
இந்த லேபிள் 2 அப்படின்றது ஹலோ வேர்ல்டுக்கு நேராக கீழே வராமல் அடுத்த இடத்துல வந்திருக்கு இல்லையா? ஏன்னா நம்ம ரோ 1 அண்ட் காலம் 1ன்னு சொல்லியிருக்கோம். ஸோ ரோ 1னா அடுத்த ரோவுக்கு போயிடும். காலம் வந்து 0ன்றதுனால போன வாட்டி ஹலோ வேர்ல்டு கீழே வந்துச்சு. ஆனால் நம்ம காலமும் 1ன்னு சொன்னனால இது மொதல் காலமை முடிச்சுட்டு அடுத்த காலமில் நம்மளுக்கு லேபிள் 2 அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ இந்த காலம் ஸ்பேஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்ம டெக்ஸ்ட் எவ்வளோ பெருசாக இருக்கோ அந்த அளவுக்கு ஆட்டோமேட்டிக்காக TKinter எடுத்து அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்குது. ஸோ இப்படி தான் நம்ம வந்து கிரிட் சிஸ்டமை TKinter யூஸ் பண்ணி நம்ம பைத்தானில் ஏதாவது ஒரு விட்ஜெட்டை ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக்கான இடத்துல நம்மளுக்கு வேணும் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா இந்த மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணி கொடுக்கலாம். கிரிட் சிஸ்டம்லேயே இன்னும் நிறைய கான்செப்ட் இருக்குது. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம 2வது காலமில் கொடுத்துருக்கோம் இல்லையா அந்த லேபிள் 2 அப்படின்றத. அப்படி இல்லாமல் நம்மளுக்கு 5வது காலமில் வரணும் அப்படின்னு நினச்சோன்னா நம்ம டேரெக்டாக இங்கே 5 அப்படின்னு கொடுத்தோன்னா நம்மளுக்கு ஒர்க் ஆகாது. ஏன்னா நம்மளுக்கு வந்து TKinter எப்போதுமே எவ்வளோ ஸ்பேஸ் வேணுமோ அந்த அளவுக்கு தான் எடுத்துக்கும். ஸோ நடுவில் காலம்ஸ்லலாம் இடம் ஏற்கனவே நடுவில் இருக்க காலம்ஸ்லாம் எதுவும் கண்டென்ட்டே இல்லை அப்படின்னா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணணும்னா 5வது காலம் போகாமல் திருப்பி 2வது காலம்லேயே தான் வரும். ஸோ இந்த மாதிரி நிறைய அட்வான்ஸ் கான்செப்ட்ஸ்லாம் இருக்குது. பட் மெயினாக நம்ம TKinter ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா கிரிட் சிஸ்டம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. நம்ம ஏதாவது ஒரு விட்ஜெட்டை ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக்கான ரோ அண்ட் காலமில் வேணும் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா அதை வந்து நம்ம டாட் கிரிட் அப்படின்னு யூஸ் பண்ணி எந்த ரோ எந்த காலமில் நம்மளுக்கு வேணும் அப்படிங்கிறத நம்ம தெரியப்படுத்தணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு பைத்தான் கரெக்டாக அந்த இடத்துல நம்மளுக்கு டிஸ்ப்ளே பண்ணும். அவ்வளோதான் இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்தது. இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கேளுங்கள், உங்களுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்து பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு புது கான்செப்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பை.